ஹலோ வணக்கம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் நிறைய ஜென்ஸ் எல்லாருமே ஹெல்மெட் போடுறத பற்றி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வேணும். ரைட்டா? இது ஹெல்மெட்டு நம்மளுடைய உயிரை காக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹெட் இன்ஜுரியிலேருந்து நம்மளை காக்கிறதுக்கு தான் நம்ம போடுறோன்றது ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணணும். இது எல்லா டாக்டர்ஸும் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் இது ஒரு ஆர்டராக கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? ஏன்னா சும்மா ஒப்புக்கு ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை போலீஸுக்கிட்ட ஒரு ஹெல்மெட் போட்டேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கோ நீங்கள் போடக்கூடாது. உங்களுக்கு நிஜமாகவே ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் கம்பெனி இது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹெட் இன்ஜுரியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஈவன் ஸ்மால் டேஷ் ஏதான ஒரு வண்டியோட இடித்து கீழே விழுந்தா கூட போதும், இம்மிடியேட்டாக தேங்காய் உடையிற மாதிரி நம்ம ஸ்கல் விரிசல் விழுந்து உள்ள ப்ளீடிங் ஆச்சுன்னா தே வில் டை. ரைட்டா? வேற எந்த இடத்துல இன்ஜுரி ஆனாலும் நம்ம காப்பாற்ற முடியும். ஏதாவது ஃப்ராக்சர் ஆச்சுனாலும் எதுனாலும் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டா? அதனால கூடிய வரைக்கும் ஹெல்மெட்டை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும். இது ஒரு ஆர்டராக போட்டது மட்டும் இல்லை, இது நம்ம நல்லதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும். தலைக்கவசம் உயிர் கவசம். ஸோ அந்த ஹெட்டு நம்ம வீட்டை விட்டு போகிறோம்னாலே டிரைவிங் பண்ணுறவங்களும் சரி, பில்லியன் ரைடர் பின்னால் உட்காந்துருக்கவங்க 2 பேருமே ஹெல்மெட் போடுறது தான் அவங்க உயிருக்கு காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டா? சின்ன இன்ஜுரியாக இருந்தால் கூட டெஃபினட்டாக தே வில் டை, இல்லை ஹெட் இன்ஜுரி ஆகிடுறதுக்கு அண்ட் பிரெயின் டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இதை ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தெரிஞ்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கட்டாயம் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க. அதுவும் நல்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கிறத வாங்கி போடுங்க. ரைட்டா?